கிட்டத்தட்ட 600 கிலோ ஐஸ் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. தமிழர் தாயக மக்களை பொறுத்தவரையிலே இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. பிரதேசம் ஐஸ் போன்ற வேறு பல போதை மது பொருட்களால் இன்றைக்கு நாங்கள் மூழ்கி போயிருக்கின்றோம். அது இந்த அரசாங்கம் மட்டுமில்லை, இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் திட்டமிட்டு அதுக்கு அனுமதிச்சிருக்கிறோம். அவ்வகையான ஒரு முடிவுக்கு வருவதை தவிர வேறு எந்த ஒரு முடிவுக்கும் நாங்கள் வர முடியாது என்றால், இன்றைக்கு வடகிழக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒன்றுக்கு 10 என்ற வீதத்தில் இன்றைக்கு இராணுவம் தமிழர் தாயக நிலப்பரப்பில் வந்து ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு இராணுவ சிப்பாய்க்கு 10 பொதுமக்கள் என்ற வீதாசாரத்திலே அவர்களுடைய ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டே இருக்கின்றது. வன்னி பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால், விசேஷமாக முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் 1க்கு 2, ஒட்டுமொத்த வன்னி பிரதேசம் வந்து 1க்கு 4. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தம் இருக்க இன்றைக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பு இந்த போதை மதுவிலே முற்றுமுழுதாக வந்து மூழ்கி போயிருக்கிறதாக இருந்தால், அது இந்த இராணுவத்துடைய அனுமதி இல்லாமல், இராணுவத்துடைய ஒரு விருப்பத்தை மீறி நடக்கின்ற ஒரு விடயமாக இருக்க முடியாது. அந்த நிலையிலே இன்றைக்கு இந்த 600 கிலோ ஐஸ் தங்காலியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றது. உண்மையிலே அது எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கின்றது. ஏனென்றால் இந்தளவு தூரத்துக்கு இந்த பொருட்கள் தென்னிலங்கையில் கண்டுபிடிக்கிறது வந்து மிகவும் குறைவு. இதுவரைக்கும் அப்படி கண்டுபிடித்ததாக எங்களுக்கு எந்த விதமான தகவலும் இல்லை. அது ஐஸ் என்றால் அது இந்த வெளிவந்திருக்கின்ற செய்திகளை எடுத்து பார்த்தால் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 600 கிலோ ஐஸும் வந்து அதனுடைய பெருமதி வந்து அதனுடைய தாக்கம் என்றது வந்து மிகவும் மிகவும் காரமான பொருட்களாக இருக்கின்றது என்றது தான் எங்களுடைய தகவல். ஆகவே தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கும், சாதாரண அப்பாவி சிங்கள மக்களுக்கும் இன்றைக்கு எந்தளவுக்கு ஆபத்து இருக்கின்றது என்றதை அவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஐஸ் வியாபாரம் என்றது வந்து அதே ஒரு என்ன சொல்கிற ஒரு போதை. ஏனெண்டா அந்த வியாபாரமே சொல்கிறேன், ஐஸே இல்லை. ஏனென்றால் அதில் இருந்து வரக்கூடிய ஊழல், அதில் இருந்து சம்பாதிக்கக்கூடிய, சரி இராணுவம் செய்வதாக இருந்தாலும் அதில் இருந்து எத்தனை பேர் எப்படி சம்பாதிக்கிறார்கள் என்றதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அந்தளவு தூரத்துக்கு கட்டுப்பாடுகளை மீறி இன்றைக்கு தமிழரை அழிப்பதற்காக, தமிழருடைய அரசியல் கோட்பாடுகளை, அரசியல் இலட்சியத்தை, அரசியல் செயற்பாடுகளை சிதைப்பதற்காக தொடங்கின ஒரு விடயம்
இன்றைக்கு எந்தளவு தூரத்துக்கு பரவ தொடங்கி இருக்கிறது, சிங்கள மக்கள் மட்டத்திலேயும் வந்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு பரவ தொடங்கி இருக்கிறதை விளங்கி கொள்ள வேணும். இந்த சம்பவம் அதை மிகப்பெரிய அளவில் வந்து எடுத்து காட்ட வேணும் என்றதைத்தான் நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம். அதுவும் தங்காலியை பொறுத்தவரை சொல்கிறதாக இருந்தால் எஸ்எல்பிபி நெடுகளும் சொல்லுகின்ற அவர்கள் புகழ்ந்து கதைக்கிற விடயம் என்னென்றால், அப்படிப்பட்ட பிரதேசங்களில் வந்து தங்களை மீறி எதுவுமே நடக்காது, தங்களுக்கு தெரியாமல் அந்த மண்ணில் எதுவுமே நடக்காது என்று சொல்கிற கருத்து. அப்படி என்றால் அவ்வகையான இந்த ஐஸ் கண்டுபிடிப்புகளும் நாங்கள் கேள்வி எழுப்ப வேணும். வந்து அப்படி என்றால் அவர்களை மீறி நடந்திருக்கிறதா, அவர்களுக்கு தெரியாமலா இது நடந்திருக்கு? நேற்று வரைக்கும் எல்லாம் தங்களுக்கு தெரிஞ்சுதான் அங்கே எல்லாம் நடக்கும் என்று சொல்கிற ஆக்கள் அவர்களும் வந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால் அவர்களுடைய நிலப்பாடு அதெல்லாம் தங்களுடையது. ஆனால் எல்லாருக்கும் மேலாக பதில் சொல்ல வேண்டியது இந்த அரசாங்கம். என்றால் இந்த அரசாங்கம் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் போல அல்லாமல் தாங்கள் முற்று முழுதாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற என்ற பேரிலே ஆட்சிக்கு வந்தவர். வடகிழக்கை பொறுத்தவரையிலே இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் எந்த விதத்திலையும் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களோடு வேறுபட்டதாக இல்லை. அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இதுக்கு முதல் இருந்த மாறி வந்த அனைத்து அரசாங்கங்களோடும் ஒத்துப்போகின்ற வகையிலே தான் அமைந்திருக்கின்றது. ஆகவே தென்னிலங்கையில் கூட அது வடகிழக்கு தமிழர்கள் இந்த அரசாங்கத்துடைய பிரதான தரப்பு வந்து ஜேவிபி வந்து தமிழர்களுக்கு எதிராக முழு இனவாதத்தோடு செயல்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சியில் மாற்றங்கள் வந்திருக்க முடியாது. ஆகவே வடகிழக்கில் வந்து அந்த கட்சியுடைய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய என்பிபியும் வந்து தமிழர்களுக்கு எதிராகத்தான் தொடர்ந்து செயல்படுகிறோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். நாங்கள் பெருசாக அவர்களிடம் எதிர்பார்க்க இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் தென்னிலங்கையிலேயும் அவர்கள் சொன்ன மாற்றங்கள் எதையும் செய்யாமல் எல்லாத்தையும் செய்ய முடியாமல் அவர்கள் இருக்கிறோம் என்றால் அவர்களுடைய பிரயோசனத்தை பற்றியும் தென்னிலங்கை மக்களும் கொஞ்சம் யோசிக்க தொடங்கணும். அவை எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்காமல், விசேஷமாக தமிழ் இனப்பிரச்சனை தீர்க்காமல் அந்த இனப்பிரச்சனையை முடக்குவதற்கு, அதாவது தீர்வை தராமல் தமிழ் மக்களை முடக்குவதற்கு மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் செய்த மிக தவறான செயல்பாடுகள் இன்றைக்கும் தொடர்கின்ற இடத்திலே அந்த தொடர்பாடுகள் தமிழருக்கு எதிராக தொடங்கினதாக இருந்திருக்கலாம். ஆனால் காலப்போக்கிலே அதனுடைய விளைவுகள் தமிழ் தாயக நிலப்பரப்பை தாண்டியும் தென்னிலங்கையையும் பாதிக்கும் என்றதை இன்றைக்காவது சிங்கள மக்கள் உணரத் தொடங்க வேணும். இதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சுட்டி காட்டி கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஒரு எதிரி என்று பார்த்து அந்த எதிரிக்கு மட்டும்தானே இது என்று சொல்லி நீங்கள் சில வகையில் வந்து ஒரு மிக தவறான ஒரு செயலை அனுமதிச்சிருக்கலாம். சிங்கள மக்கள் தங்கள் அரசாங்கங்கள் செய்கிறது அதை செய்ய விட்டு அதுக்கு பழக்கப்படுகின்ற பொழுது வந்து அது ஒரு பிரச்சனையாகவே கருதாமல் நீங்கள் மறந்து விடுங்கள். ஏன்னா அதுக்கு பழக்கப்படுவீங்க. ஒரு மிக தவறான செயல் நீங்கள் எதிரியின்ற பார்க்குற ஒரு தரப்புக்கு செய்கிறத வந்து நீங்கள் சில வேளையில் மறந்து விடுவீங்க. ஆனால் அது காலப்போக்கில் அதை மறந்து விடுற இடத்துல அது மெல்ல மெல்ல உங்களோட இடங்களுக்கும் பரவ தொடங்கும். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இது அனைத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் சிங்கள தேசத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இனப்பிரச்சனை தீர்க்கப்படுவதன் ஊடாக மட்டும்தான்
ஆக்கப்பூர்வமாக இந்த மிக மோசமான செயல்பாடுகளுக்கு நாங்கள் நிரந்தரமாகவே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். அதை நாங்கள் பொறுப்போடு எங்களுடைய சிங்கள நண்பர்களுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதையும் சொல்ல விரும்புகின்றோம்.